அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அடுத்த 31 நாட்கள். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 10ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் சுபகிரகம். அதே போலவே லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து சூரியனோடு யோகம் தரும் நிலையில இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு சூரியன் 11ஆம் இடத்தில் அற்புதமாக அமைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த காலகட்ட கிரகங்கள் சிரமங்கள் ஏற்படுவதற்கு வழி இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7ல் அமர்ந்த கிரகங்கள் சிரமத்தை தந்தாலும் குறைவாகவே இருக்குங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சேமிப்பிற்கும் வழி உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமணம் முதலிய சுப முயற்சிகள் அனுகூலமான ஒரு காலமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். செலவு சற்று அதிகரிக்குங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். 7ஆம் இடத்தில் சனி, ராகு, ராசியில் கேது, செவ்வாய் என 4 கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதாலும் சேர்ந்து கொள்வதாலும் நட்பு மற்றும் இல்லற வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் சங்கடங்களும் நேரலாங்க. குறிப்பாக கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். கூடுமானவரை சிம்மராசினியர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய இருக்குது. இத்தருணம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கும்பராசியில் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை தனது சுப பார்வையினால் தோஷத்தை குறைப்பது இந்த மாதத்தினுடைய விசேஷ நன்மைகளா சிம்மராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கு சிம்மராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவ இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறையுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல காரணமே இல்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்திருந்து காத்திருந்த அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஆனால் இந்த சலுகைகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானை பார்ப்பதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல்
வியாபாரிகள் புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகள்ல துணிந்து ஈடுபடலாங்க. நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவு இந்த மாதத்தில் நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். வருமானம் உயர இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. அதே போல் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களும் நடிகர்கள் நடிகைகளும் லாபகரமான ஒரு காலகட்டம் என்பதுதான் கிரக நிலைகள் தெளிவுபடுத்த. ஜீவனக்காரகரான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் குரு பார்க்கில் கோடி தோஷம் விலகும் என்பது போல சிம்மராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த இன்னல்கள் அனைத்துமே நீங்கி செல்வம் சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் குறிப்பாக அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பூரண ஆதிக்கம் பெற்றுள்ள சுக்கிரன் ஓரளவே இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சுபபலம் பெற்றிருப்பதால் அரசியல் துறையினருக்கு அளவோடு நன்மைகள் ஏற்பட இருக்கு. மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. படித்தவற்றை தேர்வில் திறம்பட எழுதும் திறன் உங்க இருக்கு. நினைவாற்றல் அதிகரிக்கும். சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்க இருக்கு. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணாக்கர்களுக்கு தாய் தந்தையர் பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பம் அமைய இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்களை சரியான நேரத்தில் செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. படித்து முடித்து விட்டு வேலைக்காக முயற்சித்து வரும் மாணவ மாணவியருக்கும் கூட சிறந்த முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. வெயிலின் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்பட இருக்கு. இருந்தாலும் விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும் என கிரகநிலைகள் உறுதியளிக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை அமைந்திருப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடன் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை நீங்கள் வெளியிட வேண்டாங்க. எந்த தருணங்கள்ல எந்தெந்த விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்களை நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் உண்டு. இரவில் உபவாசம் இருப்பது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்கிவிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.